ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பீப்புள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையில் இருப்பான். அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வத்தில் அதிகமாக இருந்துட்டு அந்த ஆர்வம் அப்புறமா பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, பிஸ்னஸ் லாஸ் ஆன பிறகும் சரி, அந்த ஆர்வம் இருக்காது. எதனால இல்லை அண்ட் அந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் அந்த சொல்யூஷனை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதனால வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஆர்வத்து வருது அப்படின்னா, ஒர்க் ப்ரெஷர், இன்கம் அப்படின்ற ஒர்க்ல வந்து கம்மியான இன்கம். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஜாபுக்கு வராங்க அப்படின்னா, ஐடியை தவிர்த்து எல்லா ஜாப்லயுமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இன்கம் வந்து ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. அப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இன்கம் வந்து ஹையா இன்கம் கிடைக்கணும். நல்ல ஒரு எனக்கு எம்ப்ளாயி யாரும் இருக்கக்கூடாது, எனக்கு எம்ப்ளாயி யாரும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும்பொழுது பிசினஸ்க்குள்ள வராங்க. அப்படி பிசினஸ்க்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் எந்த மைண்ட் செட்ல பாக்குறாங்க அப்படின்னா, 2 பிசினஸ் அவங்க நினைக்கிறாங்க. ஒன்னு வந்து சமைக்கிறது, இன்னொன்று வந்து அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் ஏதாவது டெவலப் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறது. 2 பிசினஸ்லயுமே வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பண்ற விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த விஷயம் தான் தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல், இன்னொரு விஷயம் எஃப்எம்சிஜி பிசினஸ். எஃப்எம்சிஜினா ஒண்ணுமே இல்லை, ஒரு டெய்லி யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஷாம்பு ஆகட்டும், சீப் ஆகட்டும், லைக் பிஸ்கெட்டு, ஊறுகாய், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எஃப்எம்சிஜிக்குள்ள வரும். அப்படி எஃப்எம்சிஜி பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லை அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம். 2 பிசினஸ்க்குள்ள மெயினான விஷயம் என்னன்னா காம்படிட்டர். அப்படி காம்படிட்டர் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கா பிசினஸ் மேன். ஒரு பக்கா பிசினஸ் மேனு கூட ஒரு நாலேஜ் இல்லாம, ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு பீப்புள் உள்ள வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அவங்க அவுட் ஆயிடுவாங்க. அந்த சினாரியோ தான் நடக்குது. அப்படி அந்த சினாரியோ வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிசினஸ் பத்தி அவேரா இருக்கணும். அப்படி அந்த பிசினஸ் பத்தி அவேரா இருக்காங்க அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அந்த பிசினஸ் பத்தி ஏ டு Z தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பிசினஸ்க்குள்ள வரணுமே தவிர்த்து அந்த பிசினஸ் அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த பிசினஸ்க்குள்ளே வரக்கூடாது. அது வரல அப்படின்னா எப்படி பிசினஸ் உள்ள ரன் பண்றது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து நீங்க வந்து உள்ள ஒரு எம்ப்ளாயி ஆகவும் அந்த இடத்துல வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ற விஷயங்கள் நீங்க பண்ணி ஆகும். அப்படி பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏம்ல வந்து தோத்துருவீங்க அந்த கேம்ல. சரி, ஓகே. அந்த பிசினஸ்க்குள்ள வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு உள்ள வரேன் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதனால வந்து தோக்குறாங்கன்னு ரீசனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஃப்எம்சிஜி பிசினஸாகவே இருக்கட்டும். ஒரு கடைக்கு போயிட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க சரக்கு கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய்க்கான சரக்கு வந்து என்னைக்கு ஃபர்ஸ்ட் பில், 2வது பில்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த பில்லை வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்களே தவிர்த்து 2வது பில் நீங்க 2வது தடவை உங்களுக்கு திறக்கும் போது தான் அந்த ஃபர்ஸ்ட் பில்லோட காசு தருவாங்க. அப்படி ஆல்ரெடி அந்த காசு வந்து அங்க ஹோல்டா தான் இருக்கும். ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் அவங்க கிட்டே தான் இருக்கும். ஸ்டாக்ல வந்தா இருக்கும். நீங்க வந்து கடன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி கடன் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கடைக்கும் நீங்க கடன் கொடுப்பீங்க. அப்படி கடன் கொடுக்க வராதனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கனால ரொம்பவே வந்து ப்ராப்ளம் ஏற்படும். இதுவே ஒரு சைடில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா கடன் கொடுத்தாச்சு அப்படின்னா அவன் நம்ம கிட்ட தான் வாங்குவான், வேற எங்கேயும் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி அட்டாச் மாதிரி இருக்கு. இது ஒரு பக்கம் பார்க்கணும்னா கேஷ் ஃப்ளோ அதிகமாக தேவைப்படும் உங்களுக்கு. இப்படி கேஷ் ஃப்ளோ வந்து ப்ராப்ளம் ஏற்படும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினான எக்கனாமி வந்து எப்படி பில் ஆகுது அப்படின்னா பிசினஸ் மேனால. அப்படி பிசினஸ் மேன் வந்து கரெக்டா யாரு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அதோட ஸ்கீம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகட்டும், ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறான். இந்த கவர்மெண்டோட ஹெல்ப் ஆகட்டும், நல்லா பண்றவங்க தான் நல்ல பிசினஸ் மேன், நல்ல ஒரு டாப் டெவலப்பர் ஆகும். அப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால வந்து அது தெரியாத அளவுக்கு வந்து இருக்கிறதுனால வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து போய் நார்மல் கிட்ட கேட்க முடியல. ஏன்னா வந்து அவங்க பிசினஸ் பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல. அப்படி அந்த பிசினஸ் பத்தி அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஆஃப் நாலேஜ் வச்சுட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா லோன் தருவாங்க. அந்த லோன் வந்து சப்சிடிஸ் இருக்கும். அந்த விஷயத்த வச்சு கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா முடியும். அப்படியுமே என்னால பண்ண முடியல, அப்படியும் லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ்ல நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கும். நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணிடலாம். அப்ப சரி, ஓகே. அந்த 2வது விஷயம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. 3வது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் பிளேயரோட ரோல் தான் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அந்த மார்க்கெட்ல யார் யார் இருக்காங்களோ அந்த மார்க்கெட்ல வந்து என்ன பண்றாங்க, என்ன விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும். அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கம்ப்ளீட்டா நியூவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து அந்த விஷயம் விற்கக்கூடாது, அந்த காம்படேட்டர் அட்வான்டேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அப்படி அந்த விஷயத்த எல்லாமே பார்த்த பிறகு கம்ப்ளீட்டா வந்து அவங்க வந்து ஒரு நியூவா ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுவாங்க. புதுசா வந்து ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்கறத விட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், ஒரு கடைக்காரருக்கு ஆஃபர் கொடுத்து அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா டேக்கிள் பண்ணி கம்ப்ளீட்டா முடிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்கெட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கடைக்காரருக்கு 2 பிஸ்கெட் கொடுத்தா அந்த கம்பெனில வந்து ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். அப்படி அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா அடி வாங்குவாங்க, உங்க பிசினஸ் டவுன் ஆயிரும். இந்த 2 விஷயத்தையும் வந்து அவங்க கம்ப்ளீட்டா காம்படிட்டர் ஆல்ரெடி இருக்கவங்க ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் கம்ப்ளீட்டா தப்பாங்க. லைக் வந்து ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆகட்டும், காம்படிட்டர் விஷயத்தினால தோக்குறாங்க.
இத வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆகட்டும், எஃப்எம்சிஜி பிசினஸ் ஆகட்டும், 2மே வந்து இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்ட உள்ள கொண்டு வரணும். இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்ட யாரு கொண்டு வராங்களோ, அவங்க பிசினஸ் சஸ்டெயினா இருக்கும். அப்படின்னு ரொம்ப நாள் நீடிக்கும். அப்படி ரொம்ப நாள் நீடிச்சு அப்படின்னா, ஹை ப்ராஃபிட்டபிள் கிடைக்கும் அண்ட் கேஷ் ஃப்ளோவும் கிடைக்கும். இப்படி இந்த விஷயத்த எப்படி இன்னோவேட் பண்றது அப்படின்னா, நார்மலா எல்லா கடையிலயுமே டீ கடையில வந்து டீய வந்து ஒரு நார்மல் கண்ணாடி கிளாஸ்லயும், ஒரு அட்டை கிளாஸ்லயும் அப்படி குடுக்குறாங்க அப்பன்னா, நீங்க பேப்பர் கிளாஸ் குடுக்குறாங்க அப்பன்னா, நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு அந்த பிஸ்கெட் மாரி ஒரு கிளாஸ்ல வந்து குடுக்கலாம். லைக் பிஸ்கெட் மாரி அவங்க சாப்பிட்டாங்க அப்பன்னா, வந்து செலவும் இருக்காது. அவங்களுக்கு எப்படி வந்து டீகம்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்காது. ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட்ல இருக்கும். அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கலாம். 4 கடை இருக்கு அப்பன்னா, 4 கடையில நீங்க எப்படி தனித்துவமா நிக்கிறதோ, ஒரு ப்ராடக்ட் இல்லாத ப்ராடக்ட் நீங்க எப்படி சேல் பண்றதோ, அந்த மாரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்க அப்பன்னா, ஆட்டோமேட்டிக்கா 2வது மெக்கானிசம் பிரைஸ்ல வந்து ப்ராப்ளம் ஏற்படும் உங்களுக்கு மேக்ஸிமம். அந்த பிரைஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்பவே வந்து பிரைஸ் வந்து அதிகமா வைக்காம அண்ட் ரொம்பவே டவுன்ல வைக்காம மீடியமான ஆவரேஜான பிரைஸ் கம்பேர் டு அந்த நார்மலா வச்சீங்க அப்படின்னா, அது பிரைஸ் ப்ராப்ளம். ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து ரொம்ப கம்மியா வச்சு மார்க்கெட்ல பெனட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அதான் ப்ராப்ளம் ஏற்படும். ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள்னா ஒரு நல்ல ஒரு மேல சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இந்த விஷயத்த வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, பிரைஸ நார்மலா வச்சு இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருந்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கலா வந்து பிசினஸ நிறுவிக்கலாம். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.